ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பை நாம் சிந்தித்து ஆக வேண்டும். சாயப்பா செய்த அற்புதங்கள் அநேகம் இருக்கிறது. அவர் சொல்கிறார், என்னுடைய பக்தனின் நல்லதான நவ குணங்களை என்னவென்று யார் கடைபிடிக்கிறார்களோ, இந்த 9 என்று பல 9கள் இருக்கிறது. நவதானியம், நவரத்னம், இந்த மாதிரி நிறைய 9கள் இருக்கிறது. இந்த 9 என்பது நல்ல ஒரு எண். பாபா சமாதி அடைவதற்கு முன்பாக 1918ஆம் ஆண்டில் சாயப்பா சமாதி அடைந்த அந்த இறுதி கட்டத்திலே 10 நிமிடத்திற்கு முன்பாக சாயப்பா தனக்கு பல ஆண்டுகளாக சேவை செய்து வந்த, அதாவது உணவு கொடுத்த, சாயப்பாவிற்கே உணவு கொடுத்த அந்த லக்ஷ்மி பாய்க்கு 9 நாணயங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார்கள். தினம் தினம் பல ஆயிரக்கணக்கான காசுகளை, பொற்காசு, வெள்ளிக்காசு, இப்படியான காசுகளை வாங்கி தட்சிணையாக வாங்கி கடைசியிலே எல்லா ஏழைகளுக்கும் அந்த தினமே பரிமாறப்பட்டு கொடுக்கப்பட்டு மிகுதி ₹1 கூட இல்லாமல் சாயப்பா படுக்கின்ற பொழுது இரவிலே தன்னுடைய அந்த ஜோல்னா பையிலும் தன்னுடைய அந்த ஜிப்பாவில் இருக்கிற அந்த பைகளிலும் ₹1 ஒரு பைசா கூட இருக்காமல் போய் படுத்து உறங்குவார்கள். அப்படி அநேக சாய் சொந்தங்களுக்கு, சாய் பக்தர்களுக்கு நிறைய பொருளுதவி கொடுத்த சாயப்பா கடைசி காலம் வரை ஏதுமே தராமல் இருந்து தன்னுடைய 10 நிமிடத்திற்கு முன்பாக, தன்னுடைய அந்த சித்தி அடைவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்பாக மட்டுமே 9 நாணயங்களை தன்னுடைய அதாவது தன்னுடைய மகளுக்கு ஒப்பான அந்த லக்ஷ்மி பாயிற்கு 9 நாணயங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? தன்னுடைய அந்த மகள் போன்ற அந்த லக்ஷ்மி பாய் எதையெல்லாம் கடைபிடித்தார்கள் என்பதற்காகவே அந்த 9 நாணயங்களை சாயப்பாவால் கொடுக்கப்பட்டது. வெள்ளி நாணயங்கள். இப்பொழுதும் கூட சாயப்பா தருவார். என்ன தருவார்? தன்னையே நமக்கு தருவார். அந்த 9 நாணயங்களான அந்த 9 கொள்கைகளை நாம் கடைபிடித்தோமானால் கண்டிப்பாக நமக்கு சாயப்பா தன்னையே தருவார். நம்முடைய வீட்டிற்கே வந்து விடுவார். நம்முடைய வீட்டிலே வந்து அமர்ந்து கொள்வார். நமக்கு தேவையான லட்சுமிகரமான ஒரு வீட்டை, மங்களகரமான ஒரு வீட்டை, ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை, ஆரோக்கியமான ஒரு நிலையை, புகழ்பெற்ற ஒரு நிலையை அவர் தருவார் என்பது நிச்சயம். என்ன செய்தால் இதையெல்லாம் தருவார், என்ன செய்தால் நம்முடைய வீட்டிற்கு அவர் வருவார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? நாம் பார்ப்போம். கண்டிப்பாக சாயப்பாருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம். என்ன கொள்கைகள் என்பதை, அந்த 9 கொள்கைகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, அகங்காரம் இல்லாதிருப்பது. தான் 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 என்று இல்லாமல் அந்த தான் என்பதை அழித்துவிட்டு நாம் என்கின்ற ஒரு நிலையை, எல்லாரும் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற நிலையை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அதாவது முதலாவது ஒரு பகுதி. இரண்டாவதாக, பொறாமை இல்லாமல் இருப்பது. நம்மை விட யாராவது நலமாக வாழ்கிறார்கள், ஒற்றுமையாக வாழ்கிறார்கள், அழகாக இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், புகழோடு இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து நாமும் அப்படி இல்லையே என்கின்ற ஒரு ஆதங்கத்திலே பொறாமைப்படாமல் நாம் அவர்களை வாழ்த்துகின்ற விதமாக
அவர்கள் நலமாக இருந்தால்தான் நாமும் நலமாக இருக்க முடியும் என்கின்ற அந்த பொறாமை இல்லாமல் இருத்தல். மூன்றாவதாக இடைவிடாத ஒரு பக்தி, சாயப்பாவின் மேலே பக்தியாக அவரை கொண்டு வந்து நம்முடைய ஹிருதய கமலத்திலே அமர்த்தி கொண்டு இடைவிடாமல் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நீங்கள் இல்லாமல் என் உயிர் இல்லை, நீங்கள் இல்லாமல் என் மூச்சில்லை என்கின்ற அந்த கொள்கையோடு அந்த பக்தியோடு வாழுதல் என்பது மூன்றாவது பகுதியாகும். நான்காவதாக பற்று அற்று இருப்பது, எல்லாவற்றையும் தன் தோள் மீது சுமப்பது. எல்லாம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த உலகம் என்னுடையது, இந்த குடும்பம் என்னுடையது, எல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் என்னுடையது என்னுடையது என்று இல்லாமல் நான் இவைகளெல்லாம் விட்டு ஒரு நாள் நான் போகப் போகிறேன். ஆனால் கண்டிப்பாக என்னோடு வருவது நான் செய்த புண்ணியங்கள் மட்டும்தான் என்று யார் நினைக்கிறார்களோ, பற்றில்லாமல், பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று சொல்வார்கள். பற்றுக அவருடைய தாளினை, பற்றில்லாமல் யார் இருக்கிறார்களோ அவருடைய தாளினை, உயர்வான அந்த சாயப்பாவுடைய தாளினை யார் பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டியவெல்லாம் கிடைக்கும், வேண்டியதெல்லாம் கிடைத்துவிடும் என்பதுதான் இந்த நான்காவது பகுதி. ஐந்தாவதாக குரு, நம்முடைய குருவின் மேலே முழுமையான ஒரு நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். நம்பிக்கை எப்படி? சரணாகதி அடைவது. நாம் சாயப்பாவை சார்ந்திருந்தோமானால் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வைப்பது. சாயப்பாவை நான் பல ஆண்டுகளாக கும்பிடுகிறேன், நான் 9 ஆண்டுகளாக கும்பிடுகிறேன், 7 ஆண்டுகளாக கும்பிடுகிறேன், 10 ஆண்டுகளாக கும்பிடுகிறேன், எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, கஷ்டத்தைத்தான் கொடுக்கிறார் என்று சாயப்பாவை போட்டு நாம் வருத்தப்பட வைக்கிறோம். அவரிடத்துல நிறைய பேர் சண்டை இடுகிறார்கள். நம்முடைய கோவிலுக்கு வந்தால் கூட சண்டை இடுவதை நாம் பார்க்கிறோம். அழுகிறார்கள், அது வேறு விஷயம். அழுவது நம்மால் முடியவில்லை, நமக்கு துயரம் தாங்க முடியவில்லை, நாம் அழுகிறோம். ஆனால் நம்முடைய கண்ணை அவர் துடைத்து விடுகிறார். அழுது கொண்டு வருகிற பக்தர்களை அவர் சிரிக்க வைத்து அனுப்புகிறார் என்பது உண்மை. ஆகவே அவரிடத்திலே நம்பிக்கை வைப்பவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பது உண்மை. குருவின் மேல் முழு நம்பிக்கை வைப்பது. ஆறாவதாக அமைதியான இயல்பு. அமைதியாக, நிதானமாக, கோபப்படாமல், என்றைக்குமே கொடுத்தது பெற்றது போதும், சாயப்பா நமக்கு கொடுத்தது போதும், நாம் பெற்றிருப்பது போதும், இந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நாம் சிந்திக்கக்கூடிய நல்ல சக்தியை கொடுத்திருக்கிறார், வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், இது போதும். இதற்கு மேல் நமக்கு ஏதாவது வந்தது என்று சொன்னால் நமக்கு அது போனஸ் தான் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே ஒரு நிறைவான ஒரு எண்ணத்தை எப்பொழுதுமே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அமைதியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி 6 பகுதிகள் போனதோ. ஏழாவதாக உண்மையை கண்டு அறிதல். எது உண்மை? அத்தனை மதம், அத்தனை இனம், அத்தனை ஜாதி, அத்தனை மொழி எது இருந்தாலும் கூட நமக்கு நல்ல மனம் இருந்தால் மட்டும்தான் நம்மால் வெற்றி பெற முடியும். நமக்கு புண்ணியம் கிடைக்கும். எது உண்மை, எது பொய்? உலகத்திலே அநேகம் பொய்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தள்ளிவிட்டு உண்மை எது என்று ஆராய்ந்து அதன் மேலே பற்று கொண்டு அதன் வழியிலே நாம் சென்றோமானால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பெறுவோம் என்பதுதான் உண்மை கண்டறிதல். எட்டாவதாக பகை பாராட்டாமல் இருப்பது. எல்லாரிடத்திலுமே பகை. சில பேர்கள் நாம் பார்க்கிறோம், வீட்டிலேயே பகை இருக்கும், வேறு எங்கும் அவர்களுக்கு எதிரியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அலுவலகத்திற்கு போக வேண்டாம், நாம் தொழில் செய்ய இடத்திற்கு போக வேண்டாம், நம்முடைய வியாபாரத்திலே போட்டியாளரை நாம் பகையாக கருத வேண்டாம். நம்முடைய வீட்டிலேயே கணவனை போட்டியாக, மனைவியை போட்டியாக, மனைவியை விரோதியாக, மகனை விரோதியாக, சகோதரனை விரோதியாக, இப்படி வீட்டிலேயே நாம் பகைமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நாட்டிற்கு போக வேண்டாம், வீட்டிற்குள்ளே பகைமை பாராட்டி கொண்டு எப்பொழுதுமே துன்பம், நல்ல பேச்சு, நல்ல வார்த்தை இல்லாமல் இருப்பது தேவையில்லை. நல்ல பேச்சை,
நல்ல வார்த்தையை, நல்ல எண்ணத்தை நாம் விதைத்தோமானால் நாம் நம்முடைய வாழ்வு முழுவதுமே நல்ல வாழ்க்கையாக, நல்ல அறுவடையாக நாம் அறுக்கலாம். அதுதான் பகைமை பாராட்டாமல் இருப்பது. இது 8வது பகுதி. 9வதாக பிறர் மீது குறை கொள்ளாமல் இருப்பது, குறையை கண்டுபிடிக்காமல் இருப்பது. நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, அவன் சரியில்லை என்று நாம் மற்றவர்களையே சொல்லுகிறோம். இப்படி காட்டுகின்ற பொழுது இந்த 3 விரல்கள் நம்மை காட்டுகிறது என்பதை நாம் உணரவில்லை. அடுத்தவன் சரியில்லை, அடுத்தவர்கள் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் நல்லவன் இல்லை, நாமே நமக்கு நல்லவனா கெட்டவனா என்ற ஒரு எடை போட்டு பார்த்து நம்மால் விளங்கி கொள்ள முடியவில்லையே. முழுவதுமாக நம்மால் நான் பரிசுத்தமானவன், பரிபூரணமாக நான் உண்மையை மட்டுமே இதுவரை கடைபிடித்து வந்திருக்கிறேன் என்று யாராவது மார்தட்டி கூற முடியும் என்றால் அவர்கள் கண்டிப்பாக கண்ணியவான்கள், அவர்கள் கண்டிப்பாக மகான்கள். அப்படி யார் மீதும் குறை காணாமல் நாம் நம்மை மட்டுமே, நம்முடைய குறைகளை களைந்து கொண்டு அடுத்தவர்கள் குறையை நாம் மன்னிக்கின்ற குணத்தை நாம் பெற்றிருந்தோமானால் கண்டிப்பாக இந்த 9வது பகுதியையும் கூட நாம் இணைத்து நல்ல விதமாக கடைபிடித்து வந்தோமானால் கண்டிப்பாக நாம் சாயப்பாவுடைய பிள்ளைகளை நம்முடைய வீட்டிற்கு அவர் வந்து விடுவார். இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக அகங்காரம் இல்லாமல் இருப்பது, 2வதாக பொறாமை இல்லாமல் இருப்பது, 3வதாக இடைவிடாத பக்தியோடு இருப்பது, 4வதாக பற்று இல்லாமல் இருப்பது, 5வதாக குருவின் மீது முழு நம்பிக்கை வைப்பது, 6வதாக அமைதியான இயல்பாக இருப்பது, 7வதாக உண்மையை கண்டறிந்து அதன்படியே ஒழுகுவது, 8வதாக பகைமை பாராட்டாமல் இருப்பது, 9வதாக பிறர் மீது நாம் குறைகளை காணாமல் இருப்பது. இப்படி இந்த 9 குணங்களையும் நாம் பெற்றிருந்தோமானால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டிற்கு சாயப்பா வந்து விடுவார். நம்முடைய மனதிலே அவர் குடியேறி விடுவார். நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் சாயப்பா வந்து கொண்டே இருப்பார் என்பது நிச்சயம் அல்லவா? இப்படியாக அதன் பிறகு நாம் சாப்பாடு சமைப்பது, பிரசாதம் வைப்பது, காக்காய்க்கு வைப்பது, பிறகு மற்ற ஜந்துக்களுக்கு நாய், இந்த மாதிரி பைரவர், இந்த மாதிரி குருவி, காக்காய் இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அப்புறமா. முதல்ல இந்த 9 நம்ம கடைபிடிச்சோம்னா அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். சாயப்பா நமக்கு கிடைப்பார். நம்முடைய வீட்டிற்கு அவர் வந்து விடுவார். வரவழைப்போமா? கண்டிப்பாக சாயப்பாவை எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் என்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறோமே. அந்த எல்லா தெய்வங்களையும் ஒட்டு மொத்தமாக கூட்டி வந்து நம்முடைய இந்த பூஜை அறையில் உட்கார வைத்து விடுவோமா? வாருங்கள், முயற்சி செய்வோம். ஜெய் சாய்ராம்.